Please subscribe Sadhguru Sai Creations. சிறுநீரக செயலிழப்பு அப்படின்றது வந்து சிறிய நபர்கள் முதல் பெரிய நபர்கள் வரைக்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ வந்து தூக்கத்துக்காக கூட வந்து தொடர்ச்சியாக வந்து மருந்துகளை ஆண்டு கணக்கில் எடுக்கக்கூடிய நபர்கள் வந்து நிறைய இருக்காங்க. தொடக்க காலத்திலேயே இருக்கக்கூடிய அந்த சிறுநீரக பாதிப்பு வந்துட்டு உங்களுக்கு வந்து முழுமையாக வந்து தடைபட்டுரும். வயிறு வந்து மந்தமாக இருக்கும், வயிறு உப்பிசமாக இருக்கும், வயிறு வீங்கிக்கிட்டு இருக்கும், நெஞ்சு எரிச்சல் இருக்கும், சிலருக்கு வந்து புளிச்சேப்பம் இருக்கும். பயந்துட்டு அந்த மாற்று முறை மருத்துவத்தில் வந்து டயாலிசிஸ் அப்படின்ற ஒரு முறையை வந்துட்டு அதிகமாக கடைபிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வந்து பாரம்பரிய மருந்துகளை எடுத்துக்கிட்டு வரும்போது அந்த டயாலிசிஸ் பண்ணிக்கிருந்தாலும் கூட அளவு வந்து அதிகப்படுத்தாமல் வந்து நம்ம குறைச்சிட்டு வரலாம். சத்குரு சாய் கிரியேஷன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பாரம்பரிய மருத்துவர் ஆண்டனி. இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கக்கூடிய ஒரு மருத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் சிறுநீரக செயலிழப்பு. இந்த சிறுநீரக செயலிழப்பு வராமல் எப்படி தடுத்துக்கலாம், இது வருவதற்கான காரணங்கள் என்ன, எளிமையான முறையில் அதை வீட்டில் வந்து எப்படி சரி செஞ்சுக்கலாம், அதனையும் தாண்டி ஆண்டு கணக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்முடைய மருத்துவ மையத்தில் எப்படி அதுக்கான சிகிச்சைகள் கொடுக்கப்படுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். இப்போ இந்த சிறுநீரக செயலிழப்பு அப்படின்றது வந்து சிறிய நபர்கள் முதல் பெரிய நபர்கள் வரைக்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இப்போ இந்த சிறுநீரக செயலிழப்பு வருவதற்கான மிக முக்கிய காரணம் அப்படின்னாக்கா முதல்ல வந்து தண்ணி. முந்தைய காலங்களில் வந்து இயல்பான தண்ணியை நாம் குடிச்சிக்கிட்டு இருந்தோம். அது ஆறு, ஏரி, குளம், கிணறு இந்த மாதிரி பகுதிகளிலிருந்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணியை அப்படியே எடுத்து அதை வந்து மண்பானையில் ஊற்றி வச்சு அப்படியே நாம் வந்து ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் அளவுக்கு வந்துட்டு அந்த பானையில் விட்டுருந்து அந்த தண்ணியை வந்து நாம் குடிச்சிக்கிட்டு வந்தோம். ஆனால் இப்போலாம் பார்த்திங்கனாக்கா சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி வந்து அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து சிறுநீரகம் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரகத்தில் கல் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரணமாக தண்ணியை நாம் குடிச்சிக்கிட்டு இருந்த வரைக்கும் வந்து சிறுநீரகத்தில் கல் வந்தது கிடையாது, சிறுநீரகத்தை வந்து சதையடைப்பு வந்தது கிடையாது, சிறுநீரகத்தில் வந்து நீர் கோர்த்தது கிடையாது, சிறுநீரக பாதைகளில் வேறு தடைகள் நோய் தொற்றுகள் வந்தது கிடையாது. அதே போல் வந்து சிறுநீரகத்தினுடைய செயல்பாடு வந்து குறைஞ்சது கிடையாது. இப்போ நாம் வந்து சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியை அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்தது வந்துட்டு ஒரு காரணமாக இருக்குது. நாம் தொடர்ச்சியாக பயன்படுத்தக்கூடிய மாற்றுமுறை மருந்துகள் இப்போ ஆண்டு கணக்கில் இப்போ வந்து சர்க்கரைக்காக வந்து மருந்துகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, உயர் இரத்த அழுத்தம் அல்லது குறை இரத்த அழுத்தத்துக்காக வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, இப்போ தைராய்டு போன்ற பிரச்சனைகளுக்காக வந்து தொடர்ந்து மாத்திரை மருந்துகள் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதன் பிறகு வந்துட்டு குறிப்பிட்ட பல நோய்கள் இருக்குது. அந்த பல்வேறு விதமான நோய்களுக்கும் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு மாத்திரை மருந்துகளை வந்து எடுத்துக்கிட்டு வரும்போது அதனுடைய ரசாயன கழிவுகள் நம்முடைய சிறுநீரகத்தில் போய் தங்கி அங்கே வந்து சிறுநீரகத்தை வந்து பாதிப்புக்கு வந்து உள்ளாகிறது. பாதிப்புகள் வந்துட்டு வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் அதிகமாக மாத்திரை மருந்துகளை எடுக்கக்கூடிய பழக்கத்திலிருந்து நாம் வந்து குறைக்க ஆரம்பிக்கணும். இப்போ வந்து தூக்கத்துக்காக கூட வந்து தொடர்ச்சியாக வந்து மருந்துகளை ஆண்டு கணக்கில் எடுக்கக்கூடிய நபர்கள் வந்து நிறைய இருக்காங்க. அதே போல் பெயின் கில்லர், வலிகளுக்காக உடம்புல ஏற்படக்கூடிய வலிகளுக்காக வந்து தொடர்ந்து வந்து மருந்துகளை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான தொடர்ச்சியாக எந்த ஒன்றுக்கும் வந்துட்டு மருந்தை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடியது வந்துட்டு உடம்புக்கு வந்து நல்லது கிடையாது அப்படிங்கிறத வந்து முதல்ல உணர ஆரம்பிக்கணும். அப்போ வந்து வழக்கமாகவே பாரம்பரிய மருத்துவத்தை நீங்கள் எடுக்கும்போது அது மாதிரியான பிரச்சனைகள் வந்துட்டு வராமல் வந்து தடுத்துடலாம். ஏன் அப்படின்னா வழக்கமாகவே சொல்லியிருக்காங்க, விருந்தும் மருந்தும் 3 நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வழக்கமாகவே. இப்போ வந்து இப்போ ஆர்டினரியாக இருக்கக்கூடிய நோய்கள் இருக்குது. இப்போ வந்து வந்தோடனே போகக்கூடிய நோய்கள் அல்லது 2வது கட்டமாக பார்த்திங்கன்னா இந்த மிடிவல் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க, இடைப்பட்ட நோய்கள், க்ரானிக்கல் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ நாள்பட்ட நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு தொடக்க கால நோய்கள், இடைப்பட்ட நோய்கள், அதுக்கப்புறம் வந்து நாள்பட்ட நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வந்து நோய்கள் வரும்போது வந்து பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்துக்கும்போது உடம்பு வந்து மிக எளிதிலேயே வந்து சீராக்கம் அடைஞ்சிரும். இப்போ வந்து இதில் குறிப்பாக வந்து இந்த கிட்னி ஸ்டோனும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கிட்னி ஃபெயிலியர் அப்படின்றது மிக அதிகமாக இருக்குது. குறிப்பாக கிட்னி ஃபெயிலியர் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து மிக மிக அதிகமாகிட்டே போயிட்டுருக்குது. அதுக்கு காரணம் வந்து முதல்ல வந்து தண்ணி. இயல்பான தண்ணியை குடிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இதில் வந்து ஒரு 1/3 பிரச்சனையை வந்து தீர்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு
வெளியில் போய் சாப்பிடக்கூடிய உணவை வந்துட்டு மாற்றிக்கிட்டு வீட்டிலே வந்து நல்ல பாரம்பரிய எண்ணெய் வகைகளில் சமைச்ச உணவுகளை சாப்பிட்டு அதே போல் பாரம்பரிய தானிய வகைகளை தொடர்ந்து வந்து பயன்படுத்திட்டு வரும்போது இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்துட்டு வராமல் வந்து நாம் வந்து தடுத்துட முடியும். இப்போ சிறுநீரக செயலிழப்பு ஏற்படக்கூடாது அப்படின்னாக்கும் நம்ம வந்து வழக்கமாகவே நம்முடைய பாரம்பரியத்தில் வந்து இருக்குது. அது என்னென்னா இப்போ வந்து உங்களுக்கு சிறுபீலை இருக்குது, சில இடங்களில் சிறுகண் பீலை அப்படின்னு சொல்லுவாங்க, சில இடங்களில் வந்து பொங்கல் பூன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. இப்போ இந்த சிறுபீலையை வந்து எடுத்துக்கணும், ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். அதே போல் வந்து சிறு நெரிஞ்சி முள்ளு செடி வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சாலையோரங்களிலும் மற்ற தரிசு நிலங்களில் கூட வந்து பார்த்திங்கனாக்கா அதிகமாக வந்துட்டு இந்த செடி இருக்கும். இப்போ வந்து நகரங்களில் கூட பார்த்திங்கன்னா ரயில்வே ட்ராக் இருக்கும், அதனுடைய ஓரங்களில் வந்து நீங்கள் பார்க்க முடியும். இப்போ அந்த வந்துட்டு நம்ம வேரோட அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆணை நெரிஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நெரிஞ்சல் இருக்கும், அதில் வந்து கிள்ளுனாக்கு அது வந்து எடுத்து கசக்குனாக்கும் வந்து அப்படி கெட்டியான தன்மை ஜெல் மாதிரி வந்துட்டு வரும். இப்போ இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ இதுகளோடு சேர்ந்து நீங்கள் மஞ்சள், சீரகம், மிளகு, சோம்பு இந்த மாதிரி போட்டுட்டு வந்து அதை வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் வச்சு அதை வந்து ஒரு டம்ளர் தண்ணியாக வந்து சுண்ட வச்சு தொடர்ந்து வந்து குடிச்சிக்கிட்டு வரும்போது இந்த சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் வந்துட்டு நாம் காத்துக்க முடியும். அதே போல் சித்த மருத்துவ கடைகளில் வந்து இந்த பொடிகள்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ வந்து நோய்கள் வராதுக்கு முன்னாடியே நம்ம காத்துக்கணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு அதை வந்து டீ மாதிரி வந்து நம்ம குடிச்சிக்கலாம். டீ மாதிரி குடிச்சிக்கிட்டு வரும்போது சிறுநீரகத்தில் பாதிப்புகள் வந்து வராமல் வந்து நாம் வந்து தடுத்துக்க முடியும். அதே போல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் அதற்கும் வந்து அடிப்படையில் தொடக்க காலத்தில் வந்துட்டு இதுவே வந்து தொடர்ந்து பயன்படுத்தலாம். அதோடு சேர்த்து மூக்கிரட்டை அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது. இந்த மூலிகையும் வந்துட்டு வேரோடு பறித்து அதையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு இதோடு சேர்த்து வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து பயன்படுத்திக்கிட்டு வரலாம். அதே போல் தொப்புள் பகுதியில் பயன்படுத்துறதுக்காக வந்து இந்த வசம்பு வந்துட்டு நீங்கள் கடைகளில் வாங்கி அப்படியே வந்து சிறு துண்டுகளாக நறுக்கி அதை மிக்சியில் போட்டு அரைச்சோ அல்லது வந்து அம்மி இருந்தாக்கும் ஏதாவது ஒன்றில் வந்து நீங்கள் வந்து அரைச்சி பவுடராக்கி தண்ணியில் வந்துட்டு கெட்டியாக வந்து கலந்து அதை வந்து இரவு நேரங்களில் வந்து தொப்புளில் வந்துட்டு போட்டுக்கிட்டு வரலாம். தொப்புளை சுற்றி ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்துட்டு சுற்றி வர நீங்கள் போட்டுக்கிட்டு வரலாம். இதெல்லாம் போட்டுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கும் தொடக்க காலத்திலேயே இருக்கக்கூடிய அந்த சிறுநீரக பாதிப்பு வந்துட்டு உங்களுக்கு வந்து முழுமையாக வந்து தடைபட்டுரும். அதை வந்து நிப்பாட்டிடலாம். தொடக்க காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இது வந்து தொடர்ந்தே வந்து உங்களுக்கு வந்து சிறப்பாக வந்துட்டு செயல்பட வைக்கும். அதே நேரத்தில் வந்துட்டு இப்போ வந்துட்டு மாத கணக்கில் அல்லது ஆண்டு கணக்கில் வந்துட்டு இந்த சிறுநீரக பாதிப்பு இருக்குது, உதாரணத்துக்கு வந்து டயாலிசிஸ் போய்கிட்டு இருக்கோம், அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கெல்லாம் போகக்கூடிய அந்த ஒரு நிலை, அல்லது வந்து சிறுநீரகத்தினுடைய இந்த கிரியாட்டினுடைய அளவு, யூரியாவினுடைய அளவு அதிகமாகிக்கிட்டே போகுது, இப்போ 4-5 பாயிண்ட் அப்படிலாம் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கும் கட்டாயமாக வந்துட்டு பாரம்பரிய மருத்துவம் தான் வந்து தேவைப்படும். அப்போ வந்து பார்த்திங்கனாக்கும் அந்த ஒரு நிலைக்கு போகாமல் இருக்கணும்னாக்கும் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து கடைபிடிச்சிக்கிட்டு வரும்போது அது உங்களுக்கு வந்து இந்த சிறுநீரக பாதிப்பிலிருந்து உங்களை வந்து முழுமையாக வந்து காத்து வரும். அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து எங்கே இருந்தாலும் பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளும்போது அது வந்து நிலைத்த தன்மையோடு தொடர்ந்து வந்துட்டு அந்த நோய் இல்லாத அளவுக்கு வந்து நம்ம வந்து கொண்டு போயிட முடியும். இப்போ நம்முடைய மருத்துவ மையத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கும் இப்போ அதுக்காக வந்துட்டு ஒரு தொடக்கத்து காலத்தில் வந்து ஒரு 7 நாள்லேருந்து 10 நாள் வந்து அவங்களுக்கு வந்து மருத்துவம் கொடுத்துட்டு அதன் பிறகு வந்து அவங்களுடைய தாக்கத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ஒரு 3 மாதங்கள்லேருந்து 6 மாதம் வரைக்கும் வந்துட்டு உள் மருந்தாக வந்துட்டு நம்ம வந்து கொடுக்குறோம். இப்போ கூட சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நபர் வந்து ஒரு 50 வயதுக்கு உட்பட்ட ஒரு நபர் வந்து நம்மக்கிட்ட வந்தாங்க. அவங்களுக்கு வந்திருக்கும்போது 9.36 வந்துட்டு அவங்களுக்கு வந்து கிரியாட்டினுடைய அளவு இருந்தது. இந்த யூரியாவினுடைய அளவு வந்து ஒரு 120க்கு மேலே இருந்துச்சு. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூரியா வந்துட்டு ஒரே வாரத்தில் வந்து 7 நாள்லேயே 7வது நாள் தான் அவங்க ரிப்போர்ட் எடுத்தாங்க. அந்த டயத்துலேயே பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு 50 பாயிண்ட்டுக்கு குறைஞ்சிருந்துச்சு. அதே போல் இந்த கிரியாட்டின் அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னாக்கும் மோர் தென் 3 பாயிண்ட் வந்து குறைஞ்சிருந்துச்சு. அவங்களுக்கு வந்து 6.3 வரைக்கும் வந்துருந்துச்சு. அப்போது இந்த மாதிரி வந்து ஒரு வாரத்திலே வந்து ஒரு சில உடம்புகளை எடுத்துருச்சு அப்படின்னாக்கும் டக்குன்னு வந்து அந்த கிரியாட்டினுடைய அளவு வந்து குறைஞ்சி வந்துடும். இப்போ சிலர் வந்து உடனே வந்து பயந்துட்டு அந்த மாற்று முறை மருத்துவத்தில் வந்து டயாலிசிஸ் அப்படின்ற ஒரு முறையை வந்துட்டு அதிகமாக கடைபிடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் திரும்ப வந்து அதிலிருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு ரொம்ப தயக்கத்தோடு வந்துட்டு கண்டினியூ பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து பாரம்பரிய மருந்துகளை எடுத்துக்கிட்டு வரும்போது அந்த டயாலிசிஸ் பண்ணிக்கிருந்தாலும் கூட
அதனுடைய அளவு வந்து அதிகப்படுத்தாமல் வந்து நம்ம குறைச்சிட்டு வரலாம். உதாரணத்துக்கு வாரத்தில் ஒரு நாள் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அது வந்து படிப்படியாக குறைச்சி அப்போ 2 வாரத்துக்கு ஒருக்கா, அதுக்கப்புறம் திரும்ப அப்படியே 3 வாரத்துக்கு ஒருக்கா, 4 வாரத்துக்கு ஒருக்கா அதை அப்படியே வந்து நிப்பாட்டுற அளவுக்கு வந்து கொண்டு வந்துடலாம். அதே போல் 2 வாரத்தில் 2 முறை வந்து பண்ணிக்கிருந்தாலும் கூட அந்த 2 முறை பண்ணுறது வந்து ஒரு மாதம் 1.5 மாதங்களில் வந்துட்டு ஒன்றா வந்து நம்ம குறைக்க முடியும். அப்போ தாக்கம் உடம்புல அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கும் அந்த தாக்கத்தை வந்து படிப்படியாக நாம் வந்துட்டு பாரம்பரிய மருத்துவத்து மூலியமாக வந்து குறைச்சி வந்து கொண்டு வந்துடலாம். அதனால் சிறுநீரகம் செயலிழப்பு அப்படின்னு வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக மிக அதிகமாக வந்து கவலைப்பட தேவையில்லை. இப்போ கவலை அதிகமாக படும்போது சிறுநீரகத்தினுடைய செயல்பாடு வந்து குறையுது. அது எல்லாருமே சொல்லியிருக்காங்க, சித்தர்களும் சொல்லியிருக்காங்க, மற்ற மருத்துவத்தை சார்ந்த பலரும் வந்து இதே கருத்து தான் வந்து முன்வைக்கிறாங்க. நம்முடைய அனுபவத்துலேயும் கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். இப்போ வந்து அவங்களுக்கே வந்து கால்லாம் வீக்கம் வந்து வர ஆரம்பிக்கும். இந்த கால் வீக்கம் வரக்கூடிய நபர்கள் வந்து அந்த வீக்கம் வரும்போது தான் வந்து ரொம்ப வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி வரக்கூடிய வீக்கங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து இந்த கோவை இலை அப்படின்னு ஒரு இலை இருக்குது. இந்த கோவை இலையை வந்துட்டு எடுத்துகிட்டு போதிய அளவு வந்துட்டு எலுமிச்சம்பழச்சாறு விட்டு அதை அரைச்சி வந்துட்டு அந்த எந்த இடத்துல வீக்கம் இருக்குதோ அந்த இடத்துல வந்து பத்து போட்டிங்க அப்படின்னாக்கும் அந்த வீக்கத்தினுடைய அளவு வந்துட்டு உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த அச்ச உணர்வு வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுநீரக பாதிப்பு உள்ளவங்களுக்கான அந்த அறிகுறிகள் பார்த்திங்கன்னாக்கும் யூரின் போகிறதுடைய அளவு வந்து கம்மியாக இருக்கும். இப்போ வந்து அந்த டாய்லெட்டு போகக்கூடிய அந்த பிரச்சனை வந்துட்டு அவங்களுக்கு வரும். வயிறு வந்து மந்தமாக இருக்கும், வயிறு உப்பிசமாக இருக்கும், வயிறு வீங்கிக்கிட்டு இருக்கும், நெஞ்சு எரிச்சல் இருக்கும், சிலருக்கு வந்து புளிச்சேப்பம் இருக்கும், ரத்தம் வந்து குறைஞ்சிருக்கும், வயிறு வீக்கமாக இருக்கும், கை காது காலில் வந்துட்டு வீக்கம் வந்துட்டு இருக்கும், பளபளப்பு தன்மை வந்து கொடுத்துருக்கும், கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா எரிச்சல் இருக்கும், தலைவலி வந்து அப்பப்போ வரும், உடம்பு எல்லாமே வந்து பல இடங்களில் வந்து வலிக்க ஆரம்பிக்கும், அவங்களுக்கு வந்து தூக்க குறைவு வந்துட்டு இருக்கும், மன சோர்வு வந்துட்டு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான அடுக்கடுக்கான பல பிரச்சனைகள் வந்துட்டு அவங்களுக்கு வரும். இப்போ அந்த அறிகுறிகள் வந்துட்டு அவங்களுக்கு தென்பட ஆரம்பித்ததுக்கு அப்புறமே அவங்க வந்து சரி நமக்கு சிறுநீரக பாதிப்பு வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க உணர்ந்துட்டு இந்த மாதிரி வந்து தொடக்க நிலையிலே வந்து திருத்திக்கிட்டாகவும் வந்து ரொம்ப நல்லது. குறிப்பாக வந்து தண்ணியை வந்து குடிக்கக்கூடிய தண்ணியை வந்து மாற்றிக்கணும். சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி அப்படின்றத விடவும் நீங்கள் வந்து சாதாரண தண்ணியை எடுத்து ஒரு மண்பானை வாங்கி அந்த மண்பானையில் வந்து அந்த தண்ணியை ஊற்றி வச்சுட்டு அதோட தேற்றான் கொட்டை அது உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். அந்த தேற்றான் கொட்டையை வந்துட்டு அதில் போட்டு வச்சு நெல்லி விதைகளையும் போடலாம். அதே நேரத்தில் வந்துட்டு நெல்லி கட்டை மரத்தினுடைய கட்டைகள் கிடைச்சினாக்கும் அந்த கட்டைகளை வந்து நீங்கள் போட்டு அந்த தண்ணியை வந்துட்டு ஒரு 6 மணி நேரம் விட்டுட்டு அதன் பிறகு வந்து நீங்கள் குடிக்க ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி குடிச்சிக்கிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் வந்துட்டு குறைய ஆரம்பிக்கும். அதன் மூலமாக நாம் வந்து என்றைக்குமே நலமான வாழ்வு வாழ முடியும். இது போன்றதொரு நல்ல பதிவோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.